வரலாறு காணாத பெருமழை வெள்ளத்தால் கடலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள கண்டக்காடு கிராமத்தில் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினை வேறு விதமாக இருக்கிறது. இதுபற்றி களத்திற்கு சென்று நமது செய்தியாளர் முருகேசன் கண்ட காட்சிகள் ஒவ்வொரு விவசாயியின் நிலைமையும் வெளிக்காட்டுவதாக இருக்கிறது. நான் இப்போ நிற்கிற இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதிரி காட்சி அளிக்கும். பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் எல்லாமே தண்ணி ஓடிட்டு இருக்கு. அதனால் இது ஆறு மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் பல தலைமுறையாக இங்கே இது விவசாயம் பார்த்த ஒரு பூமி அப்படின்றது 2 நாளைக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு தற்போது தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த கண்டக்காடு இந்த ஊரில் இந்த 250 ஏக்கர் விளைநிலமும் பாழாய் போயிருக்கிற காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டக்காடு கிராமத்தில் சுமார் 2000 வீடுகள் இருக்கின்றன. இங்கு விவசாயம்தான் பிரதான தொழில். 250 ஏக்கர் விளைநிலங்களில் சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கீரை, வேர்க்கடலை போன்ற புன்சை பயிர்களை பயிரிடப்படுகின்றன. கண்டக்காடு கிராமத்துக்கு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில்தான் தென்பெண்ணை ஆறு உள்ளது. ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக விளைநிலங்கள் அனைத்திலும் 2 அடுக்கு ஆற்றுமணல் மண்டி உள்ளது. ஆறு போல வெள்ளமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலை விவசாயிகளை வேதனை கடலில் தள்ளி இருக்கிறது. கவர்மெண்ட் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால், அதுக்கான இயந்திர வண்டி வாகனங்கள் கொடுத்தால், இதை அப்படியே மண்ணை மேலோட அள்ளிட்டு கூட அதுக்கு மேற்பட்டு மாட்டு எருவோ எதுவோ அடிச்சு இயற்கை தான் ஸ்டெப் பண்ண முடியும். நாங்கள் ஒரே வருஷத்துல இதை பண்ண முடியாது. குறைஞ்சி ஒரு 5 வருஷத்துக்கு மேலதான் நாங்க இதை ஸ்டெப் பண்ண முடியும். அது கவர்மெண்ட் ஒத்துழைப்பு தரணும், நிவாரணம் தரணும். எங்களுக்கு முன்னாடினா நான் 72ல சின்ன பிள்ளை, அப்ப அது மாதிரிதான் ஏற்பட்டதுங்களா. இதுக்கு போன ஆண்டுக்கு முந்தான ஆண்டு வெள்ளம் வந்தது. அதுவும் இதே சூழ்நிலைக்கு தான். இதை விட கொஞ்சம் கம்மி, இது அதிகம், இதை விட கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதுதான். ஆனா நிலமும் சேதமா தான் ஆச்சு. இந்த அளவுக்கு சேதாங்க வாழ்வாதாரமே எல்லாமே பாதிக்கு போச்சு. இவ்வளவு தண்ணி போடுது, எருவு எல்லாம் விவசாயம் பண்ற தயார் நிலையில இருந்தது. சொல்லாம கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருந்தா கூட ஒரு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். வெடிஞ்சு பார்த்த உடனே எல்லாமே தண்ணி அதிக அளவு போய் தேக்க மரம், ஒரு 300 தேக்க மரம், 30 தென்னை மரம், அது இல்லை நாங்கள் இன்ஜின்லாம் வச்சிருந்தோம், எல்லாம் ஆத்தோட போயிடுச்சு.